ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்ட கடலை குழம்பு வந்து எப்பவுமே சாதத்துக்கு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மசாலா அரைச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வரைக்கும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. குழம்பு செய்யறதுக்கு 100 கிராம் வெள்ளை கொண்ட கடலை நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு குக்கரில் மறுபடியும் போட்டு 3 விசில் விட்டு இறக்கி வச்சிருக்கிறேங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலா, சரிங்களா? இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சுங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அடுத்தது 10 பல் பூண்டு, துண்டு இஞ்சியை 2ஆக நறுக்கிருக்கிறேங்க. 2 பட்டைத்துண்டு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இந்த வெள்ளை கொண்ட கடலை குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கறி குழம்பு சுவைன்னு சொன்னாலும் கூட ரொம்ப மசாலாவெல்லாம் தேவையில்லைங்க. அளவான மசாலா போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு சேர்த்திங்க. நாங்கள் 100 கிராம் கொண்டக்கடலை எடுத்துருக்கேன், அவ்வளோ, சரிங்களா? அடுத்தது தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்தது மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள். இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிருக்கோம். பேன் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் வந்து கடலெண்ணெய் போட்டுக்கிறேங்க. தாளிப்புக்கு ஒரு பட்டை, 1 ஸ்டார் அணி, ஏலக்காய், 1 கிராம்பு. தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஒரு வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் 50% மேலே நல்லா வதங்கிடுச்சுங்க. 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வருதுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு 3/4 டீஸ்பூன். தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தக்காளியோட சேர்த்து. இப்போ மசாலா 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி. அடுத்தது வேக வச்ச வெள்ளை கொண்ட கடலை தண்ணியோட சேர்த்துக்கலாம். வெள்ளை கொண்ட கடலை குழம்பு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு கொஞ்சம் டேஸ்ட் குறைவாக தெரியும். இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சு செஞ்சீங்கன்னா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே, புரோட்டா கூட சூப்பராக இருக்குங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். மூடி போட்டுடலாம். குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஃபைனலாக ஒரு சின்ன மசாலா, கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கிட்டத்தட்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1 நிமிஷம் கொதிக்கணும். மறுபடியும் மூடி போட்டுறோம். கமகமன் வாசனையோட ஒரு அருமையான வெள்ளை கொண்ட கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலா கொத்தமல்லி இலை கொஞ்சம் தான் தூவிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா, அப்புறம் சுடுசாதத்தும் கூட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த குழம்பு